இங்கே நம்ம ஹீரோனோட ஹோட்டலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கப்போ ஹார்ட் ஷேப் போட்டி இருக்க பொட்டேட்டோஸை பார்க்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு அவளோட அப்பா ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலாக ஹீரோயின் சின்ன வயசுல காணாம போயிடுறது காரணமே அவளோட அக்கா தான். அவளை கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு பணக்கார ஃபேமிலியை அவளை அடாப்ட் பண்றாங்க. என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் அவளோட அப்பாவை மறக்காம தான் இருப்பா. அதே நேரத்தில் அவரோட அப்பா கட்டுறாங்க. அவர் தன்னோட முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்க்க போறாரு. ஆனா இவ தன்னோட அப்பாவே இல்லைன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி அவளை அங்கிருந்து அமுச்சு வச்சிடறா. இவரும் மனசோடைஞ்சு போய் வெளியே வர்றாரு. அதே நேரத்தில் ஹீரோயினும் தன்னோட அப்பா காணும்னு சொல்லி ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒருத்தங்க இடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ரெண்டு பேரும் கழுத்துல போட்டிருக்க பெண்டன்ட்ட பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் உடனே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எல்லாருக்குமே நைட் இன்விடேஷன் அனுப்பு, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, என்னோட அப்பாவை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. அப்பாவுக்கு இது கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஃபங்க்ஷனுக்கு அந்த அப்பா முன்னாடியே வந்துடுறாரு. அதே நேரத்துல ஹீரோயினோட தங்கச்சியும் அவனோட லவருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோனோட அப்பாவை அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்லாம் சொல்லி தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோனோட அப்பா பிடிச்சி வெளியே தள்ள பாக்குறாங்க. நல்ல வேளை ஹீரோயின் அங்க வந்து அவங்க அப்பாவை காப்பாத்திடுறா. அது மட்டும் இல்லாம அந்த அக்காவை பத்தி எல்லா உண்மையுமே அந்த லவர் கிட்ட சொல்லிடுறா. அது கேட்டதுமே அந்த லவர் அந்த அக்காவை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். இப்ப அதே செக்யூரிட்டி கார்டை வச்சு அந்த அக்காவை அந்த ஃபங்க்ஷன் ஹாலை விட்டு தூக்கி வெளில போட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா பத்தி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெருமையா பேசுறா. இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அது கேட்டது அந்த அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூடவே அந்த அப்பா கடைசி வரைக்கும் வாழ ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.